கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை. அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்றைக்கி. அதில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது அதை கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம். அனும ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் தேதி ஊடாரை வெல்லும் சேர் கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. ஊடாரை வெல்லும் சேர் கோவிந்தான்ற பாசுரம் அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அது தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும்
சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே வந்து early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே வந்து இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் இந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம், அதாவது இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதம் 16/12/2024 13/1/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரோதி வருஷம் மார்கழி மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த மாத கிரகமான சூரியன், நம்ம வந்து சௌரமான மாதத்தை வந்து பேஸ் பண்ணி பண்ணுறதுனால சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரும்போது, தனுசுக்கு வரும்போது மார்கழி மாதம்னு சொல்கிறோம். இந்த மார்கழி மாதத்தை பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் 8ஆம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்துல வர்றது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திலிருந்து, அதாவது 8ஆம் அதிபதியே வந்து கஷ்டத்தை கொடுக்க வேண்டியவர் வந்து அரசாங்கத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் 12ல், அதனால் சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறது. அவரும் வந்து உங்களுடைய ராசிக்கு 4/11 அதிபதி. அதனால் வந்து அவர் வந்து வக்கரகதி அடையிறது பெரிய விசேஷம். நீச்சமாகி வக்கரகதி அடையிறது மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்கிரன் இந்த மாதம் வந்து ஒரு 15 நாளைக்கு இருக்கார். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5/10 அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிரன், ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி. அதனால் மிகப்பெரிய யோகர். அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதாவது ஒரு 30ஆம் தேதி வரலும் வந்து 30/12 வரலும் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். அவர் வந்து சுக்கிரன் செவ்வாயையும் பார்க்கறது பெரிய விசேஷம். வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். நினைக்கக்கூடியது எல்லாமே சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போனார். 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போனாலும் செவ்வாயினுடைய பார்வை வந்து சனி சுக்கிரன் மேலே இருக்கும். சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். அதாவது பேச்சில் வல்லவர்களாக இருப்பவர்கள், பேச்சின் மூலியமாக தொழில் நடத்துபவர்கள், பேச்சாளர்கள், அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, அதை தவிர இரும்பு சாதனம் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர இந்த என்ன சொல்கிறது, இந்த வளையல் அந்த மாதிரியான கடைகள், ஃபேன்சி ஸ்டோர்ஸு, அதை தவிர இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் செய்கிறவங்க, அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எண்ணெய், இந்த மாதிரியான எண்ணெய் வித்துக்கள், அதை தவிர வந்து தார், க்ரூட் ஆயில், அது மாதிரியான விஷயங்கள், கடுகு எண்ணெய், இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வியாபாரமாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமான ஏற்றத்தையும் முயற்சியில் வெற்றியையும் கொடுப்பார். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல புதன், அதாவது உங்களுடைய ராசியின் 6-9க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும்.
இதை தவிர பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு திடீர் இன்க்ரிமெண்ட் வரும், திடீர் ப்ரமோஷன் வரும். ப்ரமோஷன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேயே புதன் வரார். புதன் 12ஆம் இடத்துல எப்போ வரார் அப்படின்னா 1/1/2025 வரார். இதன் மூலியமாக 12ஆம் இடம் நல்ல வலுப்படுறது. 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அதுவும் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ் இருக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லணும். இருந்தாலும் சந்திராஷ்டம நாட்களில் முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 20ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம்னா 20/12/2024 22/12/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய சந்திர பகவான் நிச்சயமான பிரச்சனைகளை கொடுப்பார். அதாவது மறைந்த இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் மதிகாரகன் மறைந்த இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச வரலும் பார்த்தாலேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சது அல்லி மலர் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்னு சொல்கிறோம். இந்த மாதம் இந்த மகர ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது முருகன் சன்னதியை போய் வேண்டிட்டு வாங்க, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதை தவிர காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க, திருவாதிரைக்கு சிவன் கோவில் போயிட்டு வாங்க. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.